குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஆப்டிடியூட், இங்கிலீஷ்லாம் பார்த்துட்டு வரோம். இனி சைட் பை சைட் ஜாகிரஃபியும் பார்ப்போம். ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A எவ்வளோ மார்க் கேட்பாங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 10 மார்க் வரைக்கும் கேட்பாங்க. நம்ம அந்த போர்ஷனை எப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சிலபஸில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டையும் அதோட பேசிக்கான கான்செப்டையும் அப்புறம் ரீசெண்ட் டைமில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே கேட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா இனிமேல் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து டெய்லி அந்த ஒவ்வொரு கான்செப்ட்டும் பார்ப்போம். அதே மாதிரி அதில் இதுக்கு முன்னால் கேட்ட கொஸ்டினையும் நம்ம பார்ப்போம். ஓகே, மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ஜாகிரஃபி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியோ பாலிட்டியோ வந்து நம்ம இந்தியாவை பற்றி, தமிழ்நாடை பற்றி மட்டும் தான் படிப்போம். இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அப்புறம் பாலிட்டினா இந்தியா ஃபுல்லாக ஒரே அரசியலமைப்பு, ஒரே சட்டத்திட்டம் தான். ஆனால் ஜாகிரஃபி அப்படி கிடையாது. இங்கே என்ன விஷயம் நடக்கோ அதான் உலகம் ஃபுல்லாக நடக்கும். இங்கே எங்கே சூரியன் உதிக்கோ அங்கே அதே மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக உதிக்கும். அதனால் ஜாகிரஃபி வந்து கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்காக தான் கேட்பாங்க. நம்ம பிஹெச்டி படிக்கலை, நம்ம வந்து ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதுகிறோம். அதனால் பேசிக்கான நாலேஜ் மட்டும் தான் நம்மகிட்ட செக் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து சின்ன சின்ன இதுதான். அதாவது ஃபார்த்தஸ்ட் பிளானட்டு, பிக்கஸ்ட் பிளானட்டு, அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் என்ன, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் இதுவா அதுவாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். இதே தான் எல்லா தடவையும் கேட்பாங்க. நம்ம வந்து இதை மட்டும் படிக்க மாட்டோம். நம்ம வந்து பிஹெச்டி லெவலுக்கு தான் படிச்சுட்டு போவோம். ஆனால் மாதிரி குட்டி குட்டியாக இருக்க நம்ம படிக்காமல் போயிடும். அதனால் இனிமேல் என்ன அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஜாகிரஃபியில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பிளானட் பேர் வந்து எர்த்து. இந்த ஆர்டர் சோலார் சிஸ்டம், பிளானட்டு, கேலக்ஸி, யூனிவர்ஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் வருதுன்னு நம்ம சொல்லுவேன். ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. அந்த யூனிவர்ஸில் வந்து ஏகப்பட்ட கேலக்ஸி இருக்குது. அதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கேலக்ஸி தான் வந்து மில்கி வே கேலக்ஸி. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸி வந்து ஆண்ட்ரோமேடா. நான் ஒரு சில நோட்ஸ்லாம் இங்கே எழுதாமல் விட்டுருப்பேன். நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த நோட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம மில்கி வே கேலக்ஸியில் வாழ்ந்துட்டுருக்குன்னு பார்த்தோம். இந்த மில்கி வே கேலக்ஸியில் நிறைய சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டத்தில் நம்ம வாழக்கூடிய சோலார் சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒரு சன்னும் 8 பிளானட்டும் இருக்கும். அதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம். அப்போ இந்த ஆர்டர் எப்படி வருது? யூனிவர்ஸு, கேலக்ஸி, சோலார் சிஸ்டம், அப்புறம் நம்ம வாழக்கூடிய பிளானட்டு. இதான் இந்த ஆர்டரில் வருது. ஓகே, நம்ம சோலார் சிஸ்டத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சன்னு, 8 பிளானட்டு, 5 டாஃப் பிளானட், அதாவது இந்த சின்ன சின்ன பிளானட்டு, 181 மூணு இருக்குது. அதுமாதிரி 5,66,000 ஆஸ்ட்ராய்டு இருக்குது, விண்கற்கள், 3,100 காமெட்ஸ் இருக்குது, வால் நட்சத்திரம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம். மொத்தம் 8 பிளானட் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த பிளானட்டை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4, 2வது 4. மொதல் 4 வந்து அதாவது சன்லேருந்து மொதல் 4 வந்து இன்னர் பிளானட்டு. அதுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய 4 வந்து அவுட்டர் பிளானட்டு. இன்னர் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸு. அவுட்டர் பிளானட் வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாம் வந்து அவுட்டர் பிளானட்டு. பிளானட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் வந்து அதையும் சுற்றும், அதாவது தன்னைத்தானே சுற்றும், ஸ்பின்னிங் அப்படிம்பாங்க. ஓகேவா? எல்லாம் ரொட்டேஷன், அது தன்னைத்தானே சுற்றும். அதுமாதிரி வந்து சூரியனையும் சுற்றி வரும், ரெவால்யூஷன். இந்த ரொட்டேஷன், ரெவால்யூஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ரெவால்யூஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சூரியனை சுற்றி வருதுன்னு அர்த்தம். ஸ்பின்னிங்கோ இல்லை ரொட்டேஷனோ சொன்னோம் அப்படின்னா தன்னைத்தானே சுற்றி வருது அப்படிங்கிறதான் அதோட மீனிங். அதனால் அந்த 2 டேமோட கரெக்டான மீனிங் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இது வந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும், இது ஃபாஸ்ட்டாக ரிவால்வ் ஆகும். அந்த மாதிரி இந்த ரெவால்யூஷனில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பிளானட்டும் எல்லாமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லாம் வந்து ரிவால்வும் ஆகும், ரொட்டேட்டும் ஆகும். ஆனால் வீனஸும் யுரேனஸும் மட்டும் ரொட்டேட் ஆகும்போது, தன்னைத்தானே சுற்றும் போது மட்டும் அது கிளாக் வைஸில் சுற்றும். மற்றபடி எல்லா ரொட்டேஷன், ரெவல்யூஷன் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஓகேவா? எதுனா வீனஸும் யுரேனஸும் மட்டும் ரொட்டேஷனில் மட்டும் அது கிளாக் வைஸில் சுற்றும். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் அவங்க டேரெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து வெஸ்ட்டு டு ஈஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதே கிளாக் வைஸ் அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. ஓகே, அப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு 7th 8th படிக்கும்போது வந்து மொத்தம் 9 பிளானட் இருக்குது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 9 பிளானட் என்னடா 8 பிளானட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு கதை சொன்னாங்க. என்ன அப்படின்னா பிளானட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பாத்தில் வந்து சுற்றணும். கரெக்டாக சூரியனை வந்து அது ஒரு பாத்தில் கரெக்டாக சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அதான் வந்து பிளானட்டு. அது அதோட பாதையை விட்டு மாறி போச்சு அப்படின்னா அது வந்து கோள் கிடையாது, பிளானட் கிடையாது. அதனால தான் வந்து
ப்ளூட்டோ வந்து அந்த பாதையை விலகி போனதுனால அதை வந்து ஒரு கோளுங்கிற அங்கீகாரத்துலேருந்து அதை தூக்கிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். வேறு வந்து இதுக்கு அடுத்து சின்ன சின்ன பிளானட்லாம் இருக்கும். இப்போ வந்து ப்ளூட்டோ எதில் இருக்குது அப்படின்னா அந்த சின்ன பிளானட் அப்படிம்பாங்க, டார்ஃப் பிளானட் அப்படிம்பாங்க, அதில் தான் இருக்குது. அந்த டார்ஃப் பிளானட்டில் 5 பிளானட் இருக்குது. அது என்னென்னா ப்ளூட்டோ, சீரஸ், ஈரிஸ், மேக்மேட், ஹவுமா. இந்த 5 தான் வந்து டார்ஃப் பிளானட் அப்படிம்பாங்க. நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே ஜியாகிரஃபியில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்கும். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு டெஃபினேஷன் எல்லாமே வந்து இதுக்கு முன்னால் எக்ஸாமில் கேட்டது தான். டிஎன்பிஎஸ்சி இல்லை எஸ்எஸ்சி ரெண்டுலேயும் கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து நான் எழுதியிருக்க நோட்ஸையும் பார்த்து எழுதிக்கோங்க, நான் சொல்லக்கூடிய நோட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சோலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்தாலே போதும், மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். இதை தாண்டி ஒன்றும் இருக்காது. இதான் வந்து பேசிக்கான எல்லாமே வந்துடும் எர்த்து சோலார் சிஸ்டம் பற்றி. அதனால் நோட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து சன்னை பற்றி பார்ப்போம். சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சன்னு வந்து ஒரு ஸ்டார் தான். சன்னில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸும் ஹீலியம் கேஸும் சேர்ந்து தான் வந்து சன் அப்படிம்போம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் 3/4வாசி இருக்கும், ஹீலியம் வந்து மிச்ச 1/4வாசி இருக்கும். சன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக கேஸால் ஆனது அப்படின்னு பார்த்தோம். அதனால் வந்து அதில் கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், லைட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 5 மில்லியன் வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா சன்னே இருக்காது. அந்த கேஸில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ரியாக்ஷன் நடந்து சன்னுங்கிற ஒரு ஸ்டார் இல்லாமே ஆயிரும். வேறு சன்னில் என்ன, சன்னில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் சன்னோட டெம்பரேச்சர் எவ்வளோனா 6000 டிகிரி செல்சியஸ் தான் சன்னோட டெம்பரேச்சர். ஓகே, அடுத்து எர்த்து பார்ப்போம். நமக்கு தெரியும் நம்ம வாழ்ந்துருக்கக்கூடிய எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரே பிளானட் என்ன அப்படின்னா வந்து 3 தான். எர்த்தோட ஒரே பிளானட் வந்து 3 தான். எர்த்தோட ரெவால்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை சுற்றி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 365 நாள், ஒரு வருஷம், ப்ளஸ் ஒரு 6 hours 8 minutes ஆகும். இந்த 6 மணி நேரம் 8 நிமிஷம் தான் 4 வருஷத்துக்கு ஒன்றா சேர்ந்து நம்ம லீப் இயர்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். எர்த் வந்து சூரியனை சுற்றி வருதுன்னு பார்த்தோம். அது எப்படி சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆக்சிஸில் தான் சுற்றி வரும். ஆனால் அந்த ஆக்சிஸில் எர்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டில்ட் ஆகிருக்கும். ஒரு 23.5 டிகிரிக்கு வந்து அது கொஞ்சம் சாஞ்சிருக்கும். அது சாஞ்சிருக்கிறதுனால மட்டும்தான் வந்து நமக்கு சீசனல் சேஞ்சஸ்லாம் நடக்குது. நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் குளோப்லாம் வந்து சுற்றி விட்டு பார்த்துருப்போம். அது சுற்றி விடும் போது வந்து ஒரு டார்ச் அடித்து அது சாஞ்சிருக்கிறதுனால வந்து ஒரு சைடு வந்து அது அதிக வெளிச்சம் படும். அப்புறம் அதே குளோப் வந்து இன்னொரு சைடு நம்ம கொண்டு வரும்போது வந்து வெளிச்சம் பட்ட இடம் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னால் பட்டதுக்கு இப்போ இருக்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த மேலே இருக்க பாதி கீழே போயிடும். அப்போ வந்து சாஞ்சிருக்கிறதுனால மட்டும்தான் சீசனல் சேஞ்சஸ்லாம் நடக்குது. இதுவே ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடில் வெயில் அதிகமாக படுது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தான் வெயில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி டாப்லேயும் கீழேயும் வந்து வெயில் படவே செய்யாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறனால. அப்போ வந்து இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, சீசனல் சேஞ்சஸ் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. எர்த் வந்து 23.5 டிகிரி வெர்டிகல் டில்ட் ஆகிருக்கிறதுனால மட்டும்தான் சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் விண்கற்கள் எரிகற்கள் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த விண்கற்கள் எரிகற்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளானட்டில் பார்த்தோம். இன்னர் பிளானட் அவுட்டர் பிளானட் 2 எண்ணம் பார்த்தோம். அதில் இன்னர் பிளானட்டில் கடைசியாக இருக்க வந்து மார்ஸு, அவுட்டர் பிளானட்டில் ஃபஸ்ட்டு இருக்க வந்து ஜூப்பிட்டர். ஓகே, அந்த மார்ஸுக்கும் ஜூப்பிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடியதான் ஆஸ்ட்ராய்ட்ஸ், பிளானட்டாய்ட்ஸ், அதெல்லாம் அதான் அந்த எரிகற்கள் விண்கற்கள் அதெல்லாம். இந்த 2க்கு இடையில தான் வந்து அந்த மார்ஸுக்கும் ஜூப்பிட்டருக்கும் இடையில தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் பிளானட்டாய்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பிளானட்டை பற்றி இன்னொரு சில ஃபேக்ட்லாம் பார்ப்போம். நம்ம இதுக்கு மேலே பார்த்தது எல்லாமே வந்து சோலார் சிஸ்டம் எர்த்தை பற்றின கான்செப்ட்டு. ஓகேவா, அதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். இன்னும் ஒரு சில கொஸ்டின் வந்து இந்த ஃபேக்ட்லேருந்து தான் வரும். எது பிக்கஸ்ட் பிளானட்டு, எது ஹார்ட்டஸ்ட் பிளானட்டு, எது ட்வின் பிளானட், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம வந்து இப்போ இந்த மற்ற ஃபேக்ட்லாம் பார்ப்போம். பிக்கஸ்ட் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் பிளானட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தான் ஜூபிட்டர் தான் வந்து பிக்கஸ்ட் பிளானட்டு. அதேமாதிரி ஸ்மாலஸ்ட் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிளானட் தான் வந்து ஸ்மாலஸ்ட் பிளானட்டு. கோல்டஸ்ட் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூனு. நெப்டியூன் ஏன் கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து சன்னை விட்டு கடைசியில் இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய பிளானட் வந்து நெப்டியூன், அதனால் வந்து அதான் கோல்டஸ்ட் பிளானட். அப்போ ஹார்ட்டஸ்ட் பிளானட் என்ன தான் இருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஹார்ட்டஸ்ட் பிளானட் கிடையாது. 2ஆக இருக்கக்கூடிய வீனஸ் தான் வந்து ஹார்ட்டஸ்ட் பிளானட்டு. ஓகே, அப்புறம் வந்து மார்ஸ் அப்படிங்கிற பிளானட்டை நம்ம ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அதிகமான விஷயங்கள் எதை பற்றி இருக்குன்னா வீனஸை பற்றி தான் இருக்கும். வீனஸ் தான் வந்து இந்த மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், அந்த மாதிரி நேம்லாம் வீனஸ் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி எர்த்தோட ட்வின், அதாவது எர்த்தோட ட்வின் இந்த ரெட்டைகள் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீனஸ் தான். அது மாதிரி எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளானட் என்னென்னு பார்த்தாலும் அதுவும் வீனஸ் தான். ஓகே, அப்புறம் வந்து சேட்டலைட்லேயே பெரிய சேட்டலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னிமேடு அப்படிங்கிறது. அதில் தான் 63 சேட்டலைட் இருக்கும்.
ஓகே. அப்புறம் வந்து லார்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு எந்த பிளானட்டை சொல்லுவோம் அப்படின்னா ஜூபிட்டர் தான் வந்து லார்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னோம், ரெவல்யூஷன் ரொட்டேஷன் சொன்னோம். ரெவல்யூஷனாக சூரியனை சுற்றி வர்றது. அப்போ எது சீக்கிரம் சுற்றி வரும்? முதல்ல இருக்கக்கூடிய மார்ஸ் தான் வந்து சீக்கிரம் சுற்றி வரும். அப்போ எது ஸ்லோவாக சுற்றி வரும்? கடைசியாக இருக்கக்கூடிய நெப்டியூன் தான் ஸ்லோவாக சுற்றி வரும். அப்போ ரெவல்யூஷனில் எது ஃபாஸ்ட்டு எது ஸ்லோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. ரொட்டேஷனில் தன்னைத்தானே சுற்றுறதுல வந்து எது ஃபாஸ்ட்டு எது ஸ்லோன்னு பார்ப்போம். ஜூபிட்டர் தான் வந்து தன்னைத்தானே சுற்றுறது, ஸ்பின்னிங். ஓகேவா? ரொட்டேஷனில் வந்து ஜூபிட்டர் தான் ஃபாஸ்ட்டு. அதேமாதிரி ஸ்லோவாக எது ஸ்பின்னிங் ஆகும் அப்படின்னா வீனஸ் தான் வந்து ஸ்லோவாக ஸ்பின்னிங் ஆகும். ஓகே. நம்ம இது வரைக்கும் இந்த சோலார் சிஸ்டம் எர்த்தில் பார்த்த எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினை கம்பேர் பண்ணி பார்த்த கான்செப்ட் தான். அதாவது சோலார் சிஸ்டம் பற்றின கான்செப்டும் இதான். அதுமாதிரி நம்ம ஓல்டு கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு சில பேர் சோலார் சிஸ்டம் பற்றி நீங்கள் புதுசாக படிக்கிங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து புக்கை ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டக்குன்னு கிளியராக புரியும். ஏன்னா ஜாகிரஃபி வந்து ஒரு நாள் புரியக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உங்களோட ஃபேவரட்டான சப்ஜெக்டாக கூட ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் நல்லா டீப்பாக படிங்க, பேசிக்கை முதல்ல படிங்க. ஓகே. நம்ம வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய இது பார்ட் 1 வீடியோ, அடுத்து ஒவ்வொரு பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி கன்டினியூவாக நம்ம வந்து ஒவ்வொரு சிலபஸ் கான்செப்டையும் அடுத்தடுத்து உள்ள கொஸ்டினையும் அதாவது ஓல்டு கொஸ்டின் கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகே. தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.